الهدى وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு விருந்தினராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க காபத்துல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வ அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிலைநாட்டுவதாக இருந்தால் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். நாம உம்ரா செய்ய வந்திருக்க நம்முடைய உள்ளத்தில் என்ன வேணும்? யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் செய்கிறேன் யா அல்லாஹ் என்ற நியத்தை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உம்ரா செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் உம்ரத்துல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. நீங்க ஒரு உம்ரா செய்றீங்க, அடுத்த உம்ரா செய்கின்ற வரை எப்ப நசீப் கிடைக்குதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம், சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம போய் உம்ரா செய்யறோம்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்ப நம்முடைய மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ காபத்துல்லாஹ் நம்ம போய் பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்த உடனே நாம என்ன துவா கேட்கிறோமோ அந்த துவா அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த கண்கள் இறை அச்சத்தினுடைய கண்கள், அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்களில் தண்ணீர் வருகிறதோ அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப புனிதமிக்க அந்த காபத்துல்லாஹ்விற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால பயத்தினால வரக்கூடிய அந்த கண்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய பலன் என்னன்னா நரக நெருப்பு தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப நம்ம தல்பியா முழக்கத்தோடு சேர்த்துட்டோம். இனிமேல் நம்ம தல்பியா சொல்ல மாட்டோம், உள்ள உம்ரா என்ற இபாதத்தை செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் இடத்திலே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? லப்பைக் அல்லாஹ் லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்துவிட்டு யா அல்லாஹ், புகழ்ச்சி பெருமை ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் சொந்தக்கார நீ மட்டுமே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக நாம இங்கே வந்திருக்கிறோம். இப்போ உம்ரா என்ற இந்த கடமை செய்வதன் மூலமாக நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த இடத்துல மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள். இப்ராஹிம் நபி அங்கே தனிமையிலிருந்து கத்துனாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, இந்த சன்னிதானத்திலிருந்து கதறியால எல்லா மக்களும் இந்த காபத்துல்லாஹ்விற்கு வரக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ்னு தனியாக கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான். நமக்கு அல்லாஹ் தஆலா இங்கே வந்திருக்கிறோம், அங்கே கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அங்கீகரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உம்ரா செய்யக்கூடிய வரவிருக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் துவாக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அவ்வளவு ஒரு சிறப்பை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த விரையும் பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். இப்போ உம்ரா என்ற இபாதத்தை நம்ம இப்போ செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுடைய முதல் அமல் என்ன என்று சொன்னால் காபத்துல்லாஹ் என்ன செய்யணும்? ஃபல்ய தவஃப பில் பைத்தில் ஆதீக், 7 முறை வலம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒழுவோடு இருக்கும். ஒழு இல்லாம தவாப் செய்ய முடியாது. எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ இந்த தவாஃப்க்கு தவாப் கண்டிப்பாக ஒழு அவசியம். நம்ம எல்லாரும் ஒழுவோடு வந்திருக்கோம். முதல் அமல் காபத்துல்லாஹ் 7 முறை சுற்றி வரணும். முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஹஜ்ஜுல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய கல் இருக்குது, அங்க பச்சை லைட் எரியும். நம்ம சொல்லுவோம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு அங்கிருந்து நம்ம துஆக்கள் சொல்லி கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை நீங்க எல்லாருமே சொல்லணும். உங்களுக்கு தெரிந்த துஆக்கள் ஓதலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம். 7 முறை தவாப் செய்யணும். ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ற இடம் வரும்போது மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க. இப்ப 7 முறை சுற்றி முடிந்த பிறகு மகாம இப்ராஹிம்ல 2 ரக்காத் சுன்னத்தான 2 ரக்காத் நம்ம தொழுவணும். அது தொழும்போது முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் வல்லாஹ், அது 2 சூறாக்களை ஓதி நம்ம தொழுகை முடிக்கணும். பிறகு சிறிது நேரம் உட்கார்ந்து துஆ செய்யணும். துஆ செய்த பிறகு ஜம்சம் நீர் குடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த ஜம்சம் நீரை நீங்க நியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஜம்சம் நீர் குடிக்கணும். அது குடித்த பிறகு சஃபாக்கு போகும். சஃபாங்கிற மலையில இருந்து சஹீக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாயில். சஃபா மர்வாங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அன்னைக்கு ஹாஜிர் அம்மையார் தனிமையில ஓடினாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் யாரெல்லாம் உம்ரா ஹஜ்ஜுக்கு வர்றாங்களோ அவங்களாம் கண்டிப்பா என்ன செய்யணும்? சஃபா மர்வா சஹீக்கு போய் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு கட்டளை பிறப்பித்தார். என்ன? அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி ஹாஜிர் அம்மையார் தனிமையில் இருந்து கதறி பொறுமையை காத்தார்களோ அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை நமக்கு கொடுக்கணும்னு உறுதியாக வைத்து அந்த சஃபாவிலிருந்து எங்க போகணும்? மர்வாக்கு போகணும். சஃபாவிலிருந்து மர்வாக்கு போனால் ஒரு சுற்று முடிஞ்சிடும். திரும்பி மர்வாவிலிருந்து சஃபாக்கு வந்துட்டா 2வது சுற்று முடிஞ்சிடும். தவாஃப் மாதிரி நினைக்கக்கூடாது. சஃபாவிலிருந்து மர்வாக்கு போன ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு திரும்பி வந்தால் 2வது சுற்று முடியும். இப்படி 7வது சுற்று எங்கே முடியும்? மர்வாவில் முடியும். மர்வாவில் முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாம் முஹரிமா இருக்கிறதுனால தலைமுடிய ரூமுக்கு போன பிறகு தலையினுடைய கடைசி பகுதியில் பெண்கள் கத்தரித்துக் கொள்ள வேண்டும். அதோட உங்களை உம்ரா முக்கியம். ஆண்களை பொறுத்தவரை கடைக்கு போய் என்ன செய்யணும்? மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். யார் மொட்டை அடித்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று 3 முறை. அப்ப நம்ம மொட்டை அடித்த பிறகுதான் உம்ரா முடியும். பெண்களை பொறுத்தவரை நீங்க வீட்டுக்கு போய் உங்களுடைய தலைமுடியை கத்தரித்த பிறகுதான் உங்களுடைய உம்ரா முடியும். அதுவரை நீங்க இஹ்ராமுடைய நிலைதான் என்பதை நீங்க மனசுல பதிவு வைத்துக்கொள்ளுங்க. பச்சை லைட் எரியக்கூடிய இடத்துல ஆண்கள் மட்டும் போட்டு ஓடணும், பெண்கள் ஓட தேவையில்லை. நீங்க பொறுமையா திவாக்கள் அந்த
சஃபாலிருந்து மருவா சாயி, உங்களுக்கு உடலுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக நீங்கள் போகலாம். அப்போ உங்களுக்கு தெரிந்த துவாக்கள், தஸ்பீகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். உங்களுக்கு தெரிந்த எந்த துவா வேணாலும் ஓதிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் 7 முறை வரணும். 7ஆவது சுற்று மருவா